The Chennai Silks in Christmas மற்றும் New Year sale. Let the celebrations begin. அந்த அதிகாரிங்க செய்யறது நியாயமா? கூட்டத்தில் ஏற்பட்ட மோதல், பாய் தலகாணியுடன் வந்த கவுன்சிலர்கள், அதிர்ந்து போன ஒன்றிய தலைவர், பரபரக்கும் குடியாத்தம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராக இருப்பவர் சத்யானந்தம். இவர் தலைமையில் கடந்த 18ஆம் தேதியன்று ஒன்றிய குழு சாதாரண கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மொத்தமுள்ள 31 உறுப்பினர்களில் தலைவர், துணைத் தலைவர் உள்ளிட்ட 25 கவுன்சிலர்களும் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் அனைத்து துறை அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இந்த கூட்ட தொடக்கத்தில் மன்ற ஒப்புதலுக்கு வைக்கப்பட்ட 52 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஒன்றியத்திற்காக பொது நிதியில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. அப்போது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள் தங்கள் வார்டுகளில் நடைபெறும் அரசு திட்டப்பணிகள் குறித்தும் எந்த விவரங்களும் தெரிவிக்கப்படுவது இல்லை என்றும், பொது நிதியில் மேற்கொள்ளப்படும் செலவினங்களும் தெரிவிக்கப்படுவது இல்லை என்றும் பல்வேறு புகார்களை முன்வைத்தனர். அது மட்டுமின்றி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும், ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தில் அதிக அளவில் நிதி ஒதுக்கி அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். அப்போது கவுன்சிலர்கள் சொன்ன புகார்களுக்கு தலைவரும் அதிகாரிகளும் விளக்கம் அளித்தனர். இதனால் ஒன்றிய குழு கூட்டத்தில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. ஆனால் அதிகாரிகளின் விளக்கத்தில் உடன்பாடு ஏற்படாததால் ஆளும் கட்சியான திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி ஒன்றிய கவுன்சிலர்களும் ஒன்றிய குழு கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். அதே வேளையில் சில கவுன்சிலர்கள் முன்னேற்பாடாக பாய் தலை அணிகளுடன் வந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் பாய் போட்டு அமர்ந்து கொண்டு அதிகாரிகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த நிலையில் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் போராட்டத்தில் ஈடுபட்ட கவுன்சிலர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அப்போது மன்ற ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் செயல்படுவது போல் அனைவரையும் சமமாக கருத வேண்டும் என்றும், 100 நாள் வேலை திட்டத்தின் பணிகளை ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு ஒதுக்குவது போல் கவுன்சிலர்களுக்கும் ஒதுக்க வேண்டும் என கவுன்சிலர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இதையடுத்து அதனை ஏற்றுக்கொண்ட சத்யானந்தம் அதிகாரிகளுடன் பேசுகிறேன் என தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து போலீசாரும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதால் அந்த போராட்டத்தில் சமரசம் ஏற்பட்டு ஒன்றிய குழு கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். அதே சமயம் குடியாத்தம் ஒன்றியத்தில் நடக்கும் தொடர் மோதல்களால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நான் வந்து கூட்டத்தை முடிச்சு கொடுவேன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் அப்புறம் நம்ம அதை பற்றி அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.